2 BHK தனி வீடு 28 லட்சம் ரூபாயில, அதுவும் கோயம்புத்தூர்லயே நீங்க வாங்கலாம். பஸ் ரூட் மேல பஸ் விட்டு இறங்குனதுமே நம்ம ஆர்ச் தான், அப்படியே நீங்க வீட்டுக்கு வந்துடலாம். சைட்டை சுத்தி காம்பவுண்ட் வால் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. வைடான தார் ரோட் 40 அடி 30 அடி நல்லா வைடாவே கொடுத்திருக்காங்க. பெரிய வாட்டர் டேங்க் இருக்கு, இண்டிவிஜுவலா பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. EB ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்திருக்காங்க, கான்கிரீட்லயே டிரைனேஜஸ் கொடுத்திருக்காங்க. ட்ரீ பிளான்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அது எல்லாத்துமே வந்துட்டு மெயின்டெனன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. சைட்டை சுத்தியுமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் பிளாக்ஸ் தான். இந்த பக்கம் போனீங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டே ஒரு 20 மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆயிடலாம். ரத்னம் ஐடி பார்க் இருக்கு, அதுக்கப்புறமா LNT ஐடி பார்க் இருக்கு. அப்படியே பொள்ளாச்சி மூவ் ஆனீங்கன்னா VVDN டெக் பார்க். இப்படி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டிராவல் பண்ணீங்கனாலே நம்ம சைட் ரீச் பண்ணிடலாம். வெறும் 3 லட்சம் ரூபாய் உங்க கையில இருந்தா போதும். பின்னாடி கட்டிட்டு இருக்காங்கல்ல, இதே மாதிரி 2 BHK தனி வீடு 28 லட்சம் ரூபாயில, அதுவும் கோயம்புத்தூர்லயே நீங்க வாங்கலாம். அதுவும் பஸ் ரூட் மேல. பஸ் ரூட்னா ஏதோ பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி ஒரு 10 நிமிஷம் நடந்து வரணும், 5 நிமிஷம் நடந்து வரணும், அந்த கதையே இங்க இல்லைங்க. பஸ் விட்டு இறங்குனதுமே நம்ம ஆர்ச் தான், அப்படியே நீங்க வீட்டுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு லொகேஷன் எங்கன்னு தானே கேக்குறீங்க. எக்ஸாக்டா இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு பீக் டெவலப்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு எஜுகேஷன் ஹப் ஆகட்டும், கவர்மெண்ட் சைட்ல இருந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் ஆகட்டும், எல்லாருக்கும் ஞாபகம் வருது கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடு தான். அந்த ரோட்ல கோவில்பாளையம் அப்படிங்கிற லொகேஷன்ல தான் இந்த சூப்பரான ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்குங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் மீரா ஹோம்ஸுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா பஸ் ரூட் மேலேயே பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே ஒரு ஆர்ச்சுக்குள்ள என்ட்ரானிங்கன்னா நம்ம செக்யூரிட்டி அண்ணன் இருப்பாரு, அவருக்கு ஒரு சல்யூட்டை போட்டு அப்படியே உள்ள வந்தீங்கனாலே தெரியும். நல்ல ஒரு பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க. ஏன்னா சைட்டை சுத்தி காம்பவுண்ட் வால் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானதுல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வைடான தார் ரோட் 40 அடி 30 அடி நல்லா வைடாவே கொடுத்துருக்காங்க. இது போக பெரிய வாட்டர் டேங்க் இருக்கு. அங்க இருந்து ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவலா பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. EB ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. டிரைனேஜ் பாருங்க, கான்கிரீட்லயே டிரைனேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்ஸுக்கும் ஒரு மரங்கிற மாதிரி ட்ரீ பிளான்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அது எல்லாத்துக்குமே வந்துட்டு மெயின்டெனன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பக்கா கேட்டட் கம்யூனிட்டி. இன்னொன்னு, ஒரு இடம் அப்படிங்கும்போது ரெசிடென்ஷியல் ஏரியா டெவலப்மெண்டா இருக்கா இதெல்லாம் யோசிப்போம்ல. அப்படி பார்த்தோம்னா சைட்டை சுத்தியுமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் பிளாக்ஸ் தான். அதையும் தாண்டி ஒரு பெரிய பார்க் ஏரியா, அதுலயே சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, வாக்கிங் ட்ராக்கு, அதே மாதிரி ஒரு வாலிபால் கோர்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஜிம் கான்செப்ட்ல நிறைய விஷயம் பண்ணி ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டியாவே ஜம்முன்னு டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீரா ஹோம்ஸோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வர்றீங்க அப்படின்னா கோவில்பாளையம்ங்க. ஸோ நீங்க பஸ்ல வரும்போதும் சரி, இல்லை இந்த சைடு எங்கேயாவது நீங்க வந்து போயிருந்தாலும் சரி, இந்த ஏரியாவை பார்த்த உடனே வந்து டெவலப்மெண்ட்ஸ் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹரிபரியா நீங்க அந்த மெயின் ரோட்லயே பஸ் ஸ்டாப், அங்க இல்லாத காம்ப்ளெக்ஸே கிடையாது. ஏன்னா பேக்கரியில இருந்து உங்களுக்கு என்னென்ன ஷாப்ஸ் வேணும், சூப்பர் மார்க்கெட்ஸ், பழக்கடை, நகைக்கடைன்னு அத்தனையுமே இருக்கும். லைனா நீங்க அங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா, கடைங்க ஒரு மாதிரி பிஸியாவே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இவ்வளோ பிஸியான ஏரியால அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்க டிராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அப்படியே எந்த பொல்யூஷனும் இல்லாத ஒரு ஹஸ்ஸல் ஃப்ரீ ஏரியாவான நம்மளோட மீரா ஹோம்ஸ் நீங்க ரீச் ஆயிடலாம். இந்த சைட்ல தான் 28 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்கே வந்து 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதிகபட்சமா யோசிச்சா கூட இங்க இருந்து நீங்க கோயம்புத்தூர் சிட்டி லிமிட் டச் பண்றதுக்கு 30 மினிட்ஸ் தாங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டே ஒரு 20 மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆயிடலாம். டெவலப்மெண்ட்ஸ் நான் சொல்லவே தேவையில்லை, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஏன்னா நல்ல மிகப்பெரிய ஒரு ஐடி பார்க்னா ரத்னம் ஐடி பார்க் இருக்கு, அதுக்கப்புறமா LNT ஐடி பார்க் இருக்கு, அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஹப் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பொள்ளாச்சி ரோட்ல இல்லாத ஸ்கூல் காலேஜஸே கிடையாதுங்க. நீங்க அங்கிருந்து ரத்னம் காலேஜ்ல இருந்தே ஆரம்பிங்களா, ரத்னம், அதுக்கப்புறமா வந்து கற்பகம் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் நமக்கு ஹிந்துஸ்தான், தென் உங்களுக்கு வந்து ஏரோநாட்டிக்கல் காலேஜ், கப்பல் காலேஜ், அதுக்கப்புறம் இங்க வந்தீங்கன்னா அக்ஷயா ஸ்கூல், VLP காலேஜ், எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எஜுகேஷனல் ஹப்புங்க. அப்படியே பொள்ளாச்சி மூவ் ஆனீங்கன்னா VVDN டெக் பார்க். இப்படி எல்லா வகையிலுமே செம்மையான டெவலப்மெண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அப்படியே நீங்க வந்தீங்கனாலே தெரியும் பொள்ளாச்சி ரோட்ல ரூட்ஸ் கம்பெனி. அந்த ரூட்ஸ் கம்பெனில இருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டிராவல் பண்ணீங்கனாலே நம்ம சைட் ரீச் பண்ணிடலாம். வீடு மட்டும் இல்லைங்க, நீங்க இடமா வாங்கணும் அப்படின்னாலும் நீங்க மினிமம் 1.5 சென்ட்ல இருந்தே வாங்கிக்கலாம். இங்க பெர் சென்ட்டுக்கு 5.5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வேணா நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இங்க நீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜாக் பாட்டு தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்லயும் சரி பொள்ளாச்சிலையும் சரி 30 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல வீடே இல்லை. என்கிட்டயே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, எங்கிட்ட இருந்து வர்ற பதிலும் இல்லைங்கிறதா தான் இருக்கும். அதை தாண்டி இன்னைக்கு இந்த சைட்ல ஒரு 28 லட்சம் ரூபாயிலே வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது வித்தின் ஒரு 1 இயர் 2 இயர் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இது சிட்டிக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு
20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அதிகபட்சமா என்னைய மாதிரி ஸ்பீடா வரவங்களா இருந்தா வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு லொகேஷன் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாவே டெவலப் ஆயிரும், எல்லாமே ரெசிடென்ஷியலாவே மாறிடும். இன்னொன்னு ஐடி பார்க்கோட டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்னம் ஐடி பார்க் இருக்கு. எல்என்டி கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல டெவலப் ஆயிருக்கு. அங்க அடுத்தடுத்து நிறைய ஐடி கம்பெனிஸ் ஆக்குபைட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அங்க ஒர்க் பண்றவங்களுக்கான ரெசிடென்ஷியல் நீட் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. ஸோ எக்கச்சக்கமா ரெசிடென்ஷியல் டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுல மட்டும் உறுதியா என்னால சொல்ல முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க இங்க இடமாவே இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது சுத்தி உங்க இடம் இருக்கும், ஃபுல்லா ரெசிடென்ஷியலா டெவலப் ஆயிருக்கும். அப்படி பாக்குறப்போ இங்கதான் இன்னைக்கு 28 லட்சம் ரூபாய்க்கு வீடாவே கொடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் 2 BHK. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு பொள்ளாச்சியிலயும் வந்துட்டு ஒரு 30 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல வீடு பார்க்க முடியாது, இல்ல கோயம்புத்தூர்லயும் வீடு இல்ல அப்படின்னு நானே சொல்லிட்டேன். அப்ப எல்லாருமே எங்க வந்து வாங்குவாங்க? இங்கதான் வந்து வாங்குவாங்க. யோசிச்சு பாருங்க, 28 30 அப்படிங்கிற பட்ஜெட்லயே ஃபுல்லா வீடு டெவலப் ஆயிரும். முக்கியமா 1 or 2 இயர்ஸ்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் சைட் ஃபுல்லா வீடு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள உங்களோட பிளாட்ஸ் மட்டும் இருக்கும். சப்போஸ் 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்க ரீசேல் பண்றீங்க அப்படிங்கும்போது உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே க்ரோத் ஆயிருக்கும், நல்ல வேல்யூவும் போகும். அப்படியே இல்லையா, சுத்தி ரெசிடென்ஷியல் ஏரியா, உங்க பிளாட்ஸ் அங்க இருக்க போகுது. சப்போஸ் நீங்களே வீடு கட்டுறதா இருந்தா கூட ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு நடுவுல வீடு கட்ட போறீங்க. இதையும் விட இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸும் ஆயிருக்கும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு 28 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல வீடு அப்படிங்கும்போது இங்கதான் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 30 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க வீடாவே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் நீங்க வந்து பாத்துருங்க, லொகேஷன் செட் ஆகுமா, உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் ஓகேவா அப்படிங்கிற எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஒரு விசிட்டை போட்டுருங்க. அதையும் தாண்டி நீங்க இடமா வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல வீடா வாங்குறதா இருந்தாலும் இவங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இடத்துக்கு அப் டு 75% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. இதே வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது அப் டு 90% வரைக்குமே இவங்க சைட்ல இருந்தே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறாங்க. இதுக்கும் மேல இந்த சைட் பத்தின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும், இல்ல நீங்க நேரடியா வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சைட்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல்சோ நீங்க யாரை காண்டாக்ட் பண்ணுமோ அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் ஸ்கிரீன்ல இருக்கும். கால் பண்ணிட்டு சைட்டை நேர்ல வந்து பாருங்க. ஸோ சைட்டை விசிட் பண்ணிட்டு இந்த சைட் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க.